இங்கே கௌமதியோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதாவது அவங்க குடும்பத்தை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்குங்க. எல்லோரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதனால அவங்களுக்கு வேறு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால எல்லாருமே நம்ம பிள்ளைகள் எல்லாருமே நின்று நம்மளுக்கு ஒன்றா வாழ்த்துனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதியோட அம்மா கோமதியையும் பாண்டியன் வீட்டில் உள்ள அவங்க பிள்ளைகளெல்லாம் தேடுறாங்க. அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து இப்போ சத்திவேலுங்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, அண்ணா எனக்கு நம்ம கடைக்கு வர சொல்லி ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. நான் கடையில் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்து கோமதிங்கிறவங்க வராங்க. கோமதிங்கிறவங்க வந்த உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போமா நம்ம குடும்பம் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியனுங்கிறவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. அப்போ பார்த்து சத்திவேலுங்கிறவங்க வந்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே, டேய் இதுக்குடா நீங்களும் இங்கே வந்தியா, அவங்கள யார வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. சத்திவேலுங்கிற சொல்கிறாங்க, டேய் தம்பி அமைதியாரு, இன்றைக்கி அம்மாவுக்கு பிறந்தநாள், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது, நீ அமைதியாரு, நம்ம பிறகு எதனாலும் பேசிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைண்ணா எப்படிண்ணா அப்படிங்காங்க. இல்லை நான் சொன்னால் கேளு அப்படின்னு அப்படியே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க. பழனி வேலுங்கிறவங்க மட்டும் கொடுக்கறதுக்காண்டி எந்த கிஃப்ட்டும் இல்லை, கையிலையும் பைசா இல்லைங்க, பாம்போல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சத்திவேல் சொல்கிறாங்க, என்ன பழனி அம்மாவுக்கு ஏதாட்டு கிஃப்ட் கொடுத்தியா, பட்டி நிறைய பைசா கொடுத்தா இல்லை தங்க பொருள் ஏதாட்டும் வாங்கி கொண்டு கொடுத்தியா அப்படிங்க. இல்லைன்னா அப்படிங்க. எப்படி இருக்கும், நீ வேலை பார்க்குறது பாண்டியன் கடையிலல்ல, கையில் 10 பைசா இருக்காது, நான் கூப்பிட்டாலும் இங்கே கடை வச்சு தரனாலும் வரமாட்டேக்கா, எத்தனை நாள் இப்படி இருக்கேன்னு பார்ப்போம், நாளைக்கு உனக்கு பிற பிள்ளைனும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பழனிவேலுங்கிறவங்க தலையை குனிஞ்சமே நிற்கிறாங்க. அப்போ தான் பழனிங்கிறவங்க யோசிச்சு பார்க்க, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கேன். பெற்ற அம்மாவுக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கறது கூட பைசா இல்லை, பொண்டாட்டிக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்க கூட ஒரு பைசா இல்லை, நம்ம இது ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம மச்சான்ட்ட போய் சொல்லணும், எப்படியாவது நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. போடணுன்னா, அத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. என்னடா பழனி சொல்லுடா அப்படின்னு சொல்லி பாண்டியனுங்கிறவங்க சொல்கிறாங்க. இல்லைத்தா நான் வேறு வேலை ஏதாட்டும் பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுங்கிறவங்க அப்படியே ஃபேஸை பார்க்காங்க. பார்த்த உடனே என்ன மாமா இப்படி பார்க்காங்கன்னு சொல்லி பழனிங்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உடனே, இதுக்கு என்னடா தாராளமாக வேறு பாரு, நீ இப்போது நம்ம கடையில் எல்லா வேலையுமே நல்லா இழுத்து போட்டு பார்க்குற, நல்லா திறமை இருக்குது, நீ நல்லா பார்த்துக்கூட, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீ தாராளமாக செய், நான் உனக்கு துணைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே பழனிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம அத்தான் இவ்வளோ அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, நம்ம அதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிடலையே அப்படிங்காங்க. சரிங்க அத்தான், நான் வேறு ஏதாட்டும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பழனி கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியனுங்கிறவங்க. உடனே என்னத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் ட்ராயர் கீழே ஒரு செக் இருக்கும் பார்த்துக்க, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செக்குங்க, அதான்டி அந்த ட்ராயர் கீழே இருக்கும், எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தோன்னா அதில் ஒரு 15 லட்சம் செக்கு போட்டு கொடுக்காங்க. என்னம்மாம்மா இவ்வளோ பைசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நீ சம்பாதிச்சாதான்டா, இவ்வளோ நாள் எங்கள் கடையில் இருந்து ஒரு வேலை கூட பார்க்காம டெலிவரி வேலை பார்க்க, வீட்டில் அவ்வளோத்தையும் இல்லை உள்ள எல்லா பொருளையும் அடுக்கி வைக்க எல்லாம் நீ பொறுப்பாக பார்த்துக்கிட்ட, அதுவும் இவ்வளோ நாள் இருந்தேன், எனக்குன்னு கொஞ்சம் பைசா தாங்க, அது தாங்கன்னு நீ எதுவுமே சொன்னது கிடையாதுடா நீ, அதனால் உனக்காண்டி இந்த பைசா நான் கொடுக்குறேன். இது நானாக கொடுக்குற பைசா இல்லை, நீ உன் அண்ணன் வச்சு கொடுக்குற கடையில் நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது நாளைக்கு நான் தான் வச்சு கொடுத்தேன்னு பேர் வரும். இது நீ சம்பாதிச்சது, நீ எவ்வளோ தொழில் நடத்தினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கேட்க மாட்டாங்க, நானே கேட்க முடியாது, ஏன்னா இது நீ சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வேலுங்கிறவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. கொஞ்சம் கூட பழனிங்கிறவங்க எதிர்பார்க்கல. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தன் கடையிலேருந்து பைசாலாம் நம்ம திருடணும், ஆனால் நம்ம அத்தன் இந்த அளவுக்கு நம்மளை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தான், நீங்கள் எப்படி பைசா தருவேன்னு, ரொம்ப நன்றி அத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன், என்னடா நன்றி, நீ சம்பாதிச்ச பணம் உனக்கு தந்திருக்கேன், இதுக்கு எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற, நீ எப்போவுமே என் பிள்ளையில ஒரு பிள்ளைய தான் நான் உன்னை நினச்சேன், நீ எப்பவும் இதே மாதிரி ஒரு மெச்சூரிட்டியாக வருவேன், உனக்கு எல்லா பழக்கமும் நல்ல தொழில் கொத்து தெரியும், அப்போ இந்த பைசா உன் கையில் நான் கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், அது சரியான நேரம் இது, அதனால தான் நான் உனக்கு தந்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லை, இதை வச்சு நீ நல்லா தொழில் ஆரம்பி, நல்லா இரு, நானே கடையை திறந்து தரேன், எந்த கவலைப்படாமல் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பழனி வேலுங்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. என் மச்சனை பற்றி யார் தப்பு செஞ்சாலும் சரி, இனிமேல் நான் தப்பே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்காங்க. பார்க்கும் மக்களே, பழனிங்கிறவங்க கடையை ஆரம்பித்து எந்த அளவுக்கு நல்லா போகிறாங்கன்னு.